இது டே 10 ஆஃப் மேரத்தான் ட்ரெய்னிங் ஃபார் 32 கிலோமீட்டர். இன்னைக்கு மார்னிங் ஸ்குவாட் வேரியேஷன் போட்டுட்டு இருக்கும்போது 2 தடவ சொன்னாரு கோச். கைய பின்னாடி வைங்க, பின்னாடி வைங்க. சத்தியமா எனக்கு பின்னாடி வச்ச மாரி தாங்க இருந்துச்சு. அவரு பார்த்துட்டு இது வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு பைப் எடுத்து சொருவிட்டாரு. இப்ப போடுங்க ஸ்குவாட்ட அப்டின்னாரு. இப்ப புரிஞ்சு ஏன் வந்துட்டு அப்போ ஸ்குவாட் கரெக்ட்டா போச்சு. இப்ப ஏன் ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆச்சுன்னு. இதை தொடரும்படியாக கடினமான ஒர்க் அவுட்ஸ் இப்பதான் தலையை காட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இந்த ஒர்க் அவுட் ஜஸ்ட் ஒரு ரெப்பு போடுறதுக்கு அந்த சைட் போறேன், இந்த சைட் போறேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன். ஆனா ஜம்பிங்க மட்டும் போட மாட்டேங்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் ரன்னிங்க்கு ஒரு புது கிரவுண்டுக்கு போய் ட்ரை பண்ணலாம்னு நினச்சிட்டு எங்கள் அப்பாட்ட ரூட்டு கேட்டேன். அவர் கோ ஸ்ட்ரைட், டேக் லெஃப்ட், டேக் ரைட் அப்படின்னாரு. நம்மளுக்கு அந்த ரைட்டு காதில் கேட்கல. நம்ம கோ ஸ்ட்ரைட் போயிட்டோம். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம ரூட்டு மாதிரி வந்துட்டோம். அப்புறம் கரெக்டான கிரவுண்டை லேட்டாக ரீச் ஆயாச்சு. அதனால நம்மளுக்கு ஸ்டார்டிங் டைம் டிலே ஆனனால எண்டிங் டைம் டிலே ஆயிடுச்சு. டிலே ஆக நாய் கத்துது, ஆந்தையெல்லாம் பறக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ரன்னிங் ட்ராக்கை விட்டு பார்க்கிங்க்கு ஓடினா பாருங்க ஒரு ஓட்டம். இதுக்கு மேலே நத்திங் டு டெல். டன் ஃபார் த டே.